எனக்கு உண்மையிலேயே தோணுச்சுங்க. ஏன்டா தளபதி சினிமா விட்டு போறாரு? ஆ பாலிடிக்ஸ்ல இருந்துட்டே சினிமாவும் பண்ணலாமே! ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாரி பண்ணலாமே! ஏன் இப்படி மொத்தமா சினிமா விட்டுட்டு போறாரு? அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருந்தேங்க. பட் இப்ப தான் புரியுது, அந்த மனுஷன் அந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு. ஏன்னா, இப்ப இந்த படத்துக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. எவ்வளோ அநியாயம் பிரச்சனைன்ற விட அநியாயம் பண்றாங்க. ம். ஸோ இந்த மாதிரி அவரால் யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு அந்த மனுஷன் நினச்சிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் சினிமா விட்டு போகிறேன்னு அவ்வளோ ஒரு ஹார்டான, அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு டிசிஷனை வாழ்க்கையில் அந்த மனுஷன் எடுத்திருக்காப்புலன்னு அதெல்லாம் யோசித்து தான் கண்டிப்பாக எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தலைவா. தளபதி விஜய் அண்ணா எப்போவும் ஸ்ட்ராங்காக இருங்க. என்றைக்குமே உங்கள் கூட நாங்கள் இருப்போம். எங்களை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க. உங்களை நாங்கள் என்றைக்குமே கைவிட மாட்டோம். ஸ்டே ஸ்ட்ராங் விஜய் அண்ணா. லவ் யூ அண்ணா. அண்டு ஜனநாயகன் டீம், கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லோரும் ஸ்டே ஸ்ட்ராங். நாங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கோம், நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்க. என்றைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தாங்க பொங்கல், அன்னைக்கு தாங்க தீபாவளி, அன்னைக்கு தாங்க செலிப்ரேஷன், அன்னைக்கு தாங்க. ஸோ நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குங்க. ரொம்ப கோவம் வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என் ஃபீலிங்ஸை, என் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ டீசெண்டாக பேச முடியுமோ அவ்வளோ டீசெண்டாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த 2026 கலெக்ஷனும் எங்களது தான், எலெக்ஷனும் எங்களது தான். எந்த தீய சக்தி வந்தாலும் சரி, எந்த மதவாத சக்தி வந்தாலும் சரி, எந்த தீய சக்தியோட துணையில் பராசக்தி வந்தாலும் சரி, கலெக்ஷனும் எங்களது தான், எலெக்ஷனும் எங்களது தான். ஸ்டே ஸ்ட்ராங் தளபதி விஜய் அண்ணா. ஸ்டே ஸ்ட்ராங் நண்பா நண்பீஸ். Stay strong Jananayagan team. We are always with you. We will be always with you. We will always stand with Vijay Anna. Tata, bye bye, Nanba Nanbis.